அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 36, மெய் உணர்தல். குறள் எண் 352. இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு. இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு. நாசுன குற்றம்ங்க. மாசறு காட்சியவர்க்கு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அவ்விச்சையினுடைய இச்சையின் நீங்கி மெய் உணர்வு உடையோர்க்கு. அம்மெய்யுணர்வு பிறப்பினை நீக்கி வீட்டினை கொடுக்கும். பிறப்பினை நீக்கி வீட்டினை கொடுக்கும். அதாவது அவ்விச்சையின் நீங்கி மெய் உணர்வு உடையார்க்கு பிறப்பினை நீங்கி வீட்டினை கொடுக்கும் என்கிறார். அதாவது இந்த முதல்ல துறவரம் பூன்றது என்ன? அடுத்து நமக்கு பிறவாமை இருக்க வேண்டும் என்பதற்கு தான். அதனால் அந்த அதாவது உலகத்தோடும் உலகத்திலுள்ள பொருள்கள் மீதும் நாம் தொடர்பு வைத்திருக்க வேண்டியதிருப்பதால் நிச்சயமாக துன்பம் விளையும். அத்தகைய துன்பத்தை நிலையாக நாம் தள்ளிவிட வேண்டுமானால் நாம் அதனின்று விடுபெற வேண்டும். அப்படி விடுபட்டால் நிலையான இன்பத்தை காணலாம். ஏனென்றால் நிலை இல்லாதவைகளை நிலையானவை என்றும் இனிமை இல்லாதவைகளை இனிமையானவை என்றும் பொய்யான வார்த்தைகளை பொய் இல்லை என்றும் கூறி வருகிறார்கள். இதை தவிர்க்க வேண்டுமானால் நாம் அந்த பிறப்பினை நீக்கி வீட்டினை கொடுக்க வேண்டும். வீட்டினை கொடுக்கும். அப்படி இருந்தால் நமக்கு எந்த நேரத்திலும் எந்த இதுவும் கிடையாது. அவங்க அதுக்கு தானே செய்கிறாங்க. அதாவது துன்பம் இப்படி இருந்துச்சுன்னு துன்பம் என்ற இருள் நீங்கி நாம் இன்பம் என்ற ஒரு இனிய வாழ்க்கையை அடைய முடியும். துன்பம் என்ற இருள் நீங்கி இன்பம் என்ற ஒளியை நல்கும். இப்படி இருந்தால் துன்பம் என்ற இருள் நீங்கி இன்பம் என்ற இனிய ஒளியை நல்கும். அதனைத்தான் தெய்வப்புலவர் அடிக்கடி துறவு என்றதிலையும் சொல்கிறாரு, மெய் உணர்வுகளையும் சொல்கிறாரு. மெய் உணர்தல்னா எது மெய்யின் நீ கண்டுபிடிச்சு அதற்கு தக்கவாறு நட. அப்படி நடந்தால் நிச்சயமாக வீடு பேறு அடையலாம். பிறவி என்ற துன்பத்திலிருந்து தவிர்த்து வீடு பேறு அடையலாம் என்கிறார். என்ன அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. ஒவ்வொன்றா அப்படி சொல்லிகிட்டே வர்றாரு பாருங்க. ஆனால் அதான் அவங்க துறவிகளை வேறு என்ன சொல்கிறாங்க? நான் நீ மறுபடியும் எனக்கு பிறவி வரக்கூடாதுங்க, அதனால் எனக்கு வீடு பேறு அடைய வேண்டும் அப்படின்னு தான் அவங்க வேண்டிக்கிறாங்க. அதைத்தான் இவர் சொல்கிறார். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அதைத்தான் சொல்கிறார். மாணவ செல்வங்களே, தினந்தோறும் ஒரு திருக்குறளை படியுங்கள். அதன்படி தங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடியுங்கள். 50 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி தமிழகம் இருந்ததோ அந்த தமிழகத்தை நீங்கள் மீட்டு கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் நீங்கள்தான் இளைஞர்கள். இளைஞர்கள் கையில்தான் இந்த வரக்கூடிய ஆட்சி இருக்கிறது. அப்போ நீ இளைஞர்கள்தான் என்ன செய்ய வேண்டும்? நல்ல வகைகளை செய்ய வேண்டும்.
அப்போ தமிழர்களுடைய பண்பாட்டை நிலைநிறுத்த வேறு வேறு நீங்கள் செய்யாட்டாலும் பரவாயில்ல, தமிழர்களினுடைய பண்பாட்டை நிலைநிறுத்த வேண்டும். இந்த லிவிங் டுகெதர் இப்படி போன்ற மோசமான செயல்களை எல்லாம் அப்படியே தவிர்த்து விட வேண்டும். கட்டளையிட்டே ஆணையிட்டே அதையெல்லாம் ஒதுக்கிடணும். யாருமே லிவிங் டுகெதர் மாதிரி வசிக்கக்கூடாது அப்படின்னு ஆர்டர் போடணும். ஏன் லிவிங் டுகெதர்னு வசிக்க உனக்கு ஏன்னா அதுக்கு தானேங்க தொல்காப்பியர் அந்த காலத்திலேயே 3000 ஆண்டுகளுக்கு முன்னே இப்படித்தான் மனிதர்கள் இருந்திருக்கு. 3000 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் காட்டுமிராண்டித்தனமாக 6 அறிவு படித்த மனிதனாக இல்லாமல் 5 அறிவு படித்த மிருகங்களாக இருந்திருக்கிறார்கள். அதனை ஒழுங்குபடுத்தி இருக்கிறார் தொல்காப்பியர். பொய்யும் வலுவும் தோன்றிய பின் ஐயர் யாத்தலர் கரணம். பொய்யும் வலுவும் பொய்யும் வலுவும் அதுவும் இதுதான் குற்றம்தான். தோன்றிய பின் ஐயர்னா இந்த ஐயரை பூணூல் போட்ட ஐயர் கிடையாது. ஐயர்ன்ற சிறப்பானவர். ஐயர் யாத்தலர்னா உருவாக்கினார். கரணம்னா திருமணச் சடங்கு. 3000 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணச் சடங்கு உருவாகிவிட்டது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நமது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அற்புதமாக 1330 குறள்களையும் எழுதிவிட்டார். அது 117 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு விட்டது. இப்போ மீண்டும் மறுபடி லிவிங் டுகெதர் எதற்கு நீ வைக்கிற? கேஸே நடக்குதுங்க, வழக்கு நடக்குதுங்க. நான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பேப்பரில் பார்த்தேங்க, செய்தித்தாளில் வழக்கு நடக்குது. அந்த லிவிங் டுகெதரில் இருந்தவங்களே நீ எனக்கு வேணாம் இதுதானா? அப்போ ஏன் நீங்கள் திருமணம் என்ற ஒரு சடங்கை எதுக்கு தொல்காப்பியர் ஆரம்பித்தார்? தொல்காப்பியர் இலக்கணம் மட்டும் ஆரம்பிக்கவில்லை, இலக்கணத்துக்கு மட்டும் வழிவகுக்கவில்லை. தொல்காப்பியர் திருமண சடங்குக்கும் வழிவகுத்துள்ளார். அப்போ நாம் எப்படி இருக்க வேண்டும்? லிவிங் டுகெதர் தேவையா? சிந்திச்சு பாருங்கள். நான் சொல்கிற லிவிங் டுகெதரை அது தேவையே கிடையாதுங்க. எப்படிங்க மனச்சாட்சிக்கு விரோதம்லாம் வாழ்க்கையில் எப்படிங்க? மனச்சாட்சி இல்லாதவன் தாங்க அதெல்லாம் செய்வான். மனச்சாட்சி இல்லாதவன் தான் லிவிங் டுகெதர் செய்வான். மனச்சாட்சியோடு இருப்பவன் நிச்சயமாக செய்ய மாட்டான். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குரலுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரம